அனைவருக்கும் வணக்கம். துலாம் லக்னக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல துலாம் லக்னக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணி புத்திரஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுடைய உடலில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனுக்குடன் நிவாரணம் கிடைக்குங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலையை அளிக்கும். கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாகும். கூடுமான வரைக்கும் கடன்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரசனியுடன் ராகு சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும், பரஸ்பர வாக்குவாதமும், வரவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் தேவைக்கு தகுந்தாற்போல் செலவுகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தேவையற்ற வாக்குவாதம், கருத்து வேற்றுமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பாதிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் குடும்பத்தார்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தவிர்க்க முடியும். கூடுமான வரையில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை இக்காலகட்டங்களில் தவிர்ப்பது நன்மை செய்யுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் லக்னக்காரர்கள் வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. மேல் வரனை பற்றி தீர விசாரிக்காமல் வரனை நிர்ணயிப்பதில் தவிர்ப்பது அவசியம். கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது இத்தருணங்கள்ல மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழி உண்டு. அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்வது நல்லது. மற்றவர்களிடம் அந்த பணியை ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு உங்களுடைய பெயருக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதனை வெளியே காட்டாமல் உங்களுடைய பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். அதே போல துலாம் லக்னத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் லக்னக்காரர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இராது. இருந்தாலும் கூட ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிள்ளைகளை விட்டு மனைவியை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் லக்னத்தில் பிறந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்குங்க. கடின உழைப்பினால் அவற்றை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க. புதிய முதலீடுகள்ல இக்காலகட்டங்களில் நீங்கள் முயற்சிக்க வேண்டாங்க. நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கக்கூடும். பண விஷயங்களை சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பிறருக்கு உதவுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்ட
கிரக நிலைகள் கண்ணாடியாக ஒப்பற்ற கலையாக இந்த ஜோதிடம் அமையும் பட்சத்தில், இந்த கிரக நிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார் கவனமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்வது அவசியம். அதே போல் துலாம் ராசியில் பிறந்த, துலாம் லக்னத்தில் பிறந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் என்பது சற்று குறையக்கூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது. அதனால் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். பிறர் உதவி ஏதேனும் கிடைக்காதா என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. எதிர்பார்த்து ஏமாற்றமே மிஞ்சும், ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் கை நழுவி போகுங்க. கிடைக்கும் வாய்ப்புகளில் வருமானம் என்பது சொற்பமாக இருக்கும். அதனால கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது இத்தருணங்கள்ல பிறரிடம் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல துலாம் லக்னத்தில் பிறந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. கட்சி தலைவர்களுடன் பழகுவதில் அதிக ஜாக்கிரதையாக இருங்க. மாற்று கட்சி தலைவர்களுடன் அடிக்கடி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் கட்சியில் உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுவரை நீங்கள் பட்டம் படாமல் நடந்து கொள்வது நல்லது. துலாம் லக்னத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களான புதன் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்கமும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌதம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. அதே போல் நண்பர்களுடன் பழகும் போது அதிக கவனமாக இருங்க. அவர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்த்துக்கோங்க. ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்த விவசாயி துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பலம் குறைவாக சஞ்சரிப்பதால் வயல் பணிகளில் சற்று கடினமாக இருக்குங்க. கூடுமான வரையில் இந்த காலகட்டங்களில் அதிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக வயல் பணிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, காரணம் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழிபிறக்க இருக்கு. இதன் காரணமாக நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அதே போல வாங்க வேண்டிய நிர்பந்தமும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட இருக்கு. கூடுமான வரை ஆரம்பத்திலிருந்து ஜாக்கிரதையாக செலவழித்தால் புதிய கடனை வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படாது. அதனால் கவனம் மிக மிக நல்லதுங்க. துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கூடிய வரையில் கடின உழைப்பையும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வழிவகுக்குங்க. வேலை பார்க்கும் மனிதருக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக் கூடுங்க. திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தாமதமாகும். அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலன் தர வல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.